அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த சந்திர கிரகணத்தால் மிதுன ராசினருக்கு ஏற்பட போகும் மாற்றம், கிடைக்க போகும் பலன்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன், சந்திரன் இரண்டையும் ராஜ கிரகங்கள் என்றும் ஒளி கிரகங்கள் என்றும் அழைக்கப்படுது. இந்த ஒளி கிரகங்களுக்கு ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய கிரகஸ்தம் கிரகணமாகும். கேது பகவானால் சந்திரனுக்கு ஏற்படக்கூடிய கிரகணம் சந்திர கிரகணம். மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3:20 மணிக்கு கிரகணம் ஆரம்பித்து இரவு 7:53 வரை கிரகணம் நடைபெற இருக்கு. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் பல மாற்றத்தை இந்த கிரகணம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் நடைபெற இருக்கிறதால சிம்ம ராசி கடகலக்கணத்தில் கிரகணம் நடைபெறுது. அதனால் பரணி நட்சத்திரம், பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரத்தினருக்கு கிரகணம் பிடிக்கிறதால கிரகண சாந்தி செஞ்சுக்கிறது நல்லது. சந்திர கிரகணத்தன்று மிதுன ராசினருக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்திர கிரகண நேரத்தில் மிதுன ராசி நேயர்களுக்கு அவர்களுடைய ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 3வது ஸ்தானத்தில் சந்திர கிரகணம் நடைபெறுது. பாக்யஸ்தானத்தில் புதன், ராகு, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க. 10ஆம் ஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் அமர்ந்திருக்காங்க. கிரகணம் நடைபெறும் போது ஏற்படக்கூடிய கிரகண அமைப்புகள் இப்படியாக இருக்குது. மேலும் கிரகணத்துக்கு பிறகு பெரிய முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் அடையக்கூடிய ராசியாக உங்கள் ராசி, அதாவது மிதுன ராசி அமைஞ்சிருக்கு. பல்வேறு வகையான துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ராசியில் ஜென்மகுரு இருக்கிறதால சீரை குலைப்பார் என்பது பொருள். நிலைய தடுமாற்றங்கள், பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும். பிள்ளைகள் வெளியிட செல்வது, அவர்கள் வாழ்க்கை மாறப்போகுது என்பது போன்ற கவலைகள் உங்களுக்கு ஏற்படும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க. குடும்ப பொறுப்புகள் உங்களை வாட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது எல்லாமே இருந்து கொண்டு இருக்கும். இந்த கிரகணத்துக்கு பிறகு நல்ல நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட போகுது. கிரகணம் நடந்து 1 மாதத்திற்கு பின்னர் உங்களுடைய நிதி விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்பட போகுது. இது நாள் வரைக்கும் பல்வேறு வகையிலான துன்பங்களை நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீங்க. நிதி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க. நல்ல வளர்ச்சி உண்டாக போகுதுங்க. நல்ல வளர்ச்சிகள் வேணும்னு காத்திருந்தவங்களுக்கு எல்லாம் நல்ல நிதி சார்ந்த வளர்ச்சிகள் ஏற்பட போகுது. அக்கம் பக்கத்தினர், அலுவலகத்தில் இருப்பவர்களிடம் உறவுகளை மேம்படுத்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லதுங்க. கேது 3ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதால உறவுகள் அக்கம் பக்கத்தினரிடம் பழகிறதுல தடை ஏற்படுத்தும். வெளிநாடு யோகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தாயின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுங்கிறதால அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. கிரகண காலத்துக்கு பிறகு வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகி இருக்குங்க. உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள்லாம் வரப்போகுது. 9வது ஸ்தானத்தின் பெயர் பாக்கியஸ்தானம் என்பது பெயர். அந்த அளவுக்கு பாக்கியத்தை பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த கிரகணத்துக்கு பிறகு காலகட்டங்கள் அமைய போகுது. 4 கிரகங்கள் 10ஆம் இடத்துல ஒன்றாக சேர்ந்திருக்கிறதால பெரிய அளவுக்கு செல்வம், செல்வாக்கு, வெளிநாடு சென்று படிக்கும் யோகம், முயற்சிகளில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகி இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கும் சுக்கிரன், சனி பொருளாதாரத்தில் அற்புதமான மேன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. திருமண வரன் அமைய போகுதுங்க. தன வளர்ச்சி ஏற்பட போகுது. சிவன், குரு, நாதன் பெயர் உடையவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. மிதுன ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல வளர்ச்சியை காண போகிறாங்க. பணியிடத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் இவங்களுக்கு. மற்றும் நல்ல பாராட்டுகளையும் பெறுவாங்க. வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்க போகுது. வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. மற்றும் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். ஊடகம், ஃபேஷன் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. மேலும் உங்களுக்கு மிக லாபகரமான பலன்கள் கிடைக்க போகுதுங்க. சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டம் உண்டாகும். சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி ஏற்றம் வரலாங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைவாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் பணவரவும் அதிகரித்து உங்கள் வங்கி இருப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபடலாம். நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் மன நிம்மதி உண்டாகும் உங்களுக்கு. மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை திறமை முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் மிக சிறப்பான உயர்வு உங்களுக்கு ஏற்பட போகுது. தொழிலை விரிவு செய்வதற்கு திட்டம் வகுத்து நீங்கள் செயல்படலாம்.
குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள்லாம் நீங்கி பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. குடும்பத்துக்காக நீங்கள் பணவரவு அதிகரிக்க இரவு பகல் பார்க்காம கண்டிப்பாக உழைக்கணும். கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து உயர்ந்த நிலையை அடைய போகிறாங்கங்க. புதிய முதலீடுகளில் ரொம்ப கவனமாக நீங்கள் இறங்கணும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்றமிறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரப்போகுதுங்க. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால உணவக தொழிலில் சிறப்பான லாபத்தை நீங்கள் பார்க்கலாம். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியாபார விஷயத்தில் சோம்பேறித்தனமாக செயல்படவே கூடாதுங்க. புதிய முதலீடுகளை செம்மையாக நீங்கள் செய்யணும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபடணும். மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான். வேலைத்துறையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. மேலும் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற உங்களுக்கு பல வாய்ப்புகளும் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் உங்களை நம்பி எந்த முதலீட்டையும் செயல்படுத்தினால் மட்டுமே நிதி செழிப்பு வருங்க. காதல் உறவில் புதிய தொடக்கம் உங்கள் வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரும். மேலும் உடல் நல பிரச்சனைகள் இருக்குங்க. ஆனால் உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளில் இறுதியில் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்திற்கான கதவுகள் திறக்கும். மேலும் குடும்பத்தில் இனிமையான அனுபவங்கள் இருக்க போதுங்க. ஆனால் அது உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாது. மேலும் பயணத்தை நீங்கள் ஒத்தி வைக்கிறது நல்லதுங்க. இறுதியில் ஒரு பெண்ணின் உதவியுடன் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்புக்கான கதவுகள் திறக்கப் போகுது. நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியுமே தொடக்கத்திலேயே ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த சுப நிகழ்ச்சிகள் ஒன்று நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகியிருக்கு. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுங்க. வார பிற்பகுதியில் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்க போதுங்க. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாகத்தினரிடம் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். புதியதாக வியாபாரம் தொடங்க விரும்புகிறவங்க, வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். சாதகமாக முடியுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியாக இருக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிகளை செய்கிறதுல கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியங்க. நீங்கள் மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க. மேலும் நன்மைகள் வந்து சேர வாய்ப்பு இருக்குது. இந்த சந்திர கிரகண நிகழ்வானது உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் தரப்போதுங்க. வாகனங்களால் லாபம் உண்டாகும். பண வரத்து அதிகரிக்கும். மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கும். புதிய நண்பர்களின் நட்பு கிடைக்கும். நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்க போகுது. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைய போகுது. புதிய தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான பலன்களை தரப்போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்க போகுதுங்க. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். திருமணம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் மகிழ்ச்சி நிலவ போகுதுங்க. பெண்களுக்கு மனக்குழப்பம் நீங்கி தைரியம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு இடமாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கவனமாக இருந்துக்கோங்க. மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. கடினமான காரியங்களையும் நீங்கள் எளிதாக செஞ்சு முடிப்பீங்க. மேலும் மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3-4 பாதக்காரர்களுக்கு எதுலேயுமே கொஞ்சம் சிந்திச்சு நீங்கள் செயல்படுறது நல்லதுங்க. உடல் ஆரோக்கியத்துக்கு அற்புதமாக இருக்கும். பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் கூட அதுக்கேற்ற செலவுகளும் கண்டிப்பாக இருக்கும். நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து நீங்கள் போனீங்கன்னா அனுகூலமான பலன்களை அடைவீங்க. எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் முடியுங்க. இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவுக்கு வரும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் மட்டும் பெரிய தொகையை நீங்கள் ஈடுபடுத்துறத சிறிது காலத்துக்கு தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைச்சாலும் கூட பொறுப்புகளும் கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும். புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக நடைபெறுங்க. மேலும் பெரியோர்கள் ஆதரவால் நீங்கள் எடுக்கும் வேலைகள் வெற்றியில் முடியும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். புதிய சொத்து, வாகனம்னு சேரும். வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகுங்க. வியாபாரத்தை விரிவு செய்வீங்க. புதிய தொழில் தொடங்க அரசிடம் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்குங்க. வர வேண்டிய பணங்கள்லாம் வந்து சேரும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் நீங்க போகுதுங்க. மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதக்காரர்களுக்கு திருமண சுபகாரிய முயற்சிகளை சில காலம் தள்ளி வைக்கிறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்க சாதகமான நல்ல பலனை பெறுவாங்க. எதிர்பார்க்கும் கடன் உதவிகள்லாம் கிடைக்க பெற்று தொழிலை அபிவிருத்தி செய்ய முடியும் உங்களால். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள்லாம் தேடி வந்தாலும் கூட பணவரவில் சில தடைகளும் நிலவுங்க. நீங்கள் பரிகாரமாக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி தீபம் ஏற்றி வணங்க காரிய தடைகள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகுங்க.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.